பெரிய நெல்லிக்காய் நிறையா இருந்த மாதிரி இருந்துச்சுங்க. அது ஒவ்வொரு ரெசிபியாக செஞ்சு தீர்த்துடணும் அப்படின்ட்டு இன்றைக்கி ரசம் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். 2 பெரிய நெல்லிக்காவை தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கிறேன். இது ஆவியில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி தண்ணியில் வேக போட்டு எடுத்துக்கிறேன். நான் நெல்லிக்காய் வந்ததுக்கப்புறமா அதே தண்ணியில் தக்காளியும் வேக போட்டுடுறேன். அதுக்காக இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 5-6 வர கொத்தமல்லி சேர்த்து க்ரஷ் பண்ணியாச்சு. இப்போ நெல்லிக்காய் வெந்துருச்சுங்க. அதை ஆற வச்சு கட் பண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ தக்காளி வெந்துருச்சு. இது ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா கையில் போட்டு மேஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ தக்காளி நல்லா கரைச்சாச்சு. நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த நெல்லிக்காய் இருக்கும் இல்லைங்களா, மிளகு, சீரகம், நெல்லிக்காய், இதை இந்த தக்காளி கூடயே சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, தண்ணி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. இனிமேல் இதை தாளிச்சிக்கலாம். இந்த நெல்லிக்காய் ரசத்தை பொறுத்த வரைக்கும் பருப்பு தண்ணி சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்குங்க. நான் இன்றைக்கி சாம்பார் எதுவும் வைக்காதனால நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னாக்கா சாம்பார் தூள் சேர்த்துக்க போகிறேன். அது நல்லாயிருக்கும். இப்போ ஒரு வானலில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கடுகு, வரமிளகாய் சேர்த்தாச்சு. 5-6 பல் பூண்டையும் தட்டிட்டு சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த நெல்லிக்காய் கரைசல் அதில் ஊற்றிட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் அதில் சேர்த்துடலாங்க. கிள்ளிட்டு சேர்த்துடலாம். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேங்க. பருப்பு தண்ணி இருந்துச்சுன்னா சேர்க்க தேவைப்படாது. பருப்பு தண்ணி இல்லாதனால நான் சாம்பார் தூளை சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நல்லா திக்காகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரசம். இப்போ லாஸ்ட்டாக ஒரு கொதி வரும்போது 2-3 ட்ராப் லெமன் சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. சூப்பரான நெல்லிக்காய் ரசம் நமக்கு ரெடி ஆகிடும்.